ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ 3 த்ரெட்லேயும் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 3யுமே நம்மளால் கரெக்டாக போட முடியுதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஸ்டிச்சஸ்மே காட்டன் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு 3லேயும் கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெயினாக சில்க் த்ரெட்டில் தான் நீங்கள் வந்துட்டு செயின் ஸ்டிச் அதிகமாக போடுற மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வரும். இந்த 2 தான் மேக்ஸிமம் வரும். நீங்கள் காட்டன் த்ரெட்டில் வந்துட்டு இந்த பீட்ஸ் கோர்க்க, அப்புறம் வந்துட்டு ஜர்தோசிக்கெலாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு இன்ன வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு நமக்கு இது தான் தெரியும். அதனால் நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் இப்போ சில்க் த்ரெட்டில் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் மேலேருந்து கீழேருந்து மேலே, சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அப்படின்னு நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே உங்களால் போட முடியுதா அப்படிங்கிறத ஒன் டே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேமெண்ட் கொடுத்து நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அதை கற்றுக்கிறது தெளிவாக கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்மளால் இன்னொருத்தவங்க டீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. இந்த உலகத்தில் வின் பண்ண எவ்வளவோ பிளேஸ் இருக்குது, எவ்வளவோ மெத்தட் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நமக்கு நம்ம போய் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த இலக்கை தொடுறதுல தான் இருக்கே தவிர நம்மளோட வெற்றி நம்ம பயந்துக்கிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம பேமெண்ட் கொடுத்து கற்றுக்கிறத தெளிவாக கற்றுக்குங்க. நாட்கள் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இதையே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது? நம்ம ஸ்டிச் போடுறோம், நமக்கு தான் தெரியும் நம்மளோட ஃபீலிங்ஸு, நம்மளோட பெயின். அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அவங்களுக்காக நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் லேர்ன் பண்ணவே முடியாது. நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும், கன்ஃபார்மாக கற்றுக்க முடியும். அதை நான் 100% அடித்து சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஏனோ தானோன்ட்டு யூடியூப்பில் வீடியோ போடணும், ஏதோ பேமெண்ட் வரணும்னு சொல்கிறாங்களே அதுக்காக நான் வீடியோ போடுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே கிடையாது. உண்மையாக எனக்கு இது தெரியும். இது தெரியறதுனால நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேன். என்னையே 4 பேர்த்துக்கு தெரியும், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்? ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்களாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே எந்நேரம் பார்த்தாலும் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம எதுக்கு தான் இருக்கோன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுது. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் ஃபீல்டு ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே எனக்கு பியூட்டிஷியனு, ஆரி கிளாஸ், மெஹந்தி இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஆனால் எங்கள் அம்மா தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிகிரி படிக்கணும், டிகிரி தான் வேல்யூ அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, அதில் ஒன்றா இருக்குது, படிச்சிட்டோம், இவ்வளோ தூரம் 12th வரைக்கும் படிச்சிட்டோம், ஒரு டிகிரி முடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். டிகிரி கம்ப்ளீட் பண்ணோடனே மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனோடனே பாப்பா வந்துட்டாங்க. அவ்வளோதான். 2 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ இது 3வது வருஷம் ஆரம்பிக்குது. சரி, இந்த வருஷத்துலையாவது 2 வருஷம் சும்மாவே இருந்து நாட்களை கடத்திட்டோம். இந்த வருஷமாக சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஹஸ்பண்டை சொல்லிட்டு, டைலரிங் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். பட் இங்கேயும் எனக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆள் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சப்போர்ட் மெயினாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்குமே அவரோட சப்போர்ட் இருக்குது. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியுது. என்னோடய வீடியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, கிளியராக இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா என் மனசில் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக வீடியோ போட ஆரம்பிக்கணும். நானே இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன். கண்டிப்பாக போக போக உங்களுக்கு ஃபேவராக நானும் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. நீங்கள் கற்றுக்கிறத தெளிவாக கற்றுக்குங்கன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒன்றும் பெருசாக நான் எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல்.